ச்சே, இப்படி ஒரு ஃபீல் குட்டான மூவியை நான் எப்படி தியேட்டர்ல பார்க்காம மிஸ் பண்ணேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றேங்க. ஆனா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, இப்போ உங்களுக்காகவே ஓடிடில இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது என்ன படம், இது எந்த ஓடிடில இருக்கு அப்படிங்கறத இப்ப சொல்றேன். 2026ல ரிலீஸ் ஆன நூறுசாமி இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்தோட ஹீரோயின் சுவாசிகா சின்ன வயசுல கல்யாணம் ஆகி 2 குழந்தைகளுக்கு அம்மாவா இருக்காங்க. இந்த டயத்துல இவங்க ஹஸ்பண்ட் ஒரு சின்ன விபத்துல இறந்துருவாரு. சோ நம்ம ஹீரோயின் சிங்கிள் மதரா இந்த 2 குழந்தைகளையும் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ப்பாங்க. அதுலயும் இவங்க சின்ன வயசா இருக்கறனால இவங்க வாழ்ற ஊர்ல நிறைய பிரச்சனைகளை பர்சனலா இவங்க ஃபேஸ் பண்றாங்க. சோ இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல ஹீரோயினுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆசை வருது. அதனால இவங்களுடைய பசங்கள்ட்ட கேக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினோட பசங்க சின்ன பசங்களா இருக்கறனாலையும் இவங்களுடைய அறியாமைனாலையும் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. காலங்கள் ஓடுது. இந்த 2 பசங்களும் பெரியவன் ஆகுறாங்க. ஆனதுக்கு அப்புறம் தன்னுடைய அம்மாவுக்கு ஒரு லைஃப் இருக்கு, அவங்களுக்கு ஒரு துணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்மாவுக்கு மறுமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பசங்களும் களத்துல இறங்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நம்ம ஹீரோயினோட சொந்தக்காரங்களும் அந்த ஊர் மக்களும் இந்த மறுமணத்துக்கு எகென்ஸ்டா என்னென்னலாம் பண்றாங்க, கடைசியில ஹீரோயின் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்றதான் இந்த படத்தோட மீதி ஸ்டோரியே. இந்த படம் ஒரு உண்மையாவே ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம். நீங்க உங்க ஃபேமிலியோட உட்கார்ந்து தாராளமா இந்த படத்தை பார்க்கலாம். ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருக்கும். இந்த படத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா G5 OTTல தமிழ்ல இருக்கு. இந்த மாதிரி மூவி அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிருங்க.